அவர்கள் என்னிடத்திலே ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். ஃபாதர், இன்றைக்கு மறையுறையில் எங்கிட்ட கேள்வி கேளுங்க, நாங்கள் ஆவலோடு அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு விழிப்போடு இறை வார்த்தைக்கு செவிமெடுக்கிறோம் என்று அவர்கள் எனக்கு வாக்கு பண்ணியிருந்தார்கள். ஆனபடியினால் தரம் 10 மாணவர்களே, உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்கிறேன், இன்றைய முதலாவது வாசகத்திலே நீங்கள் கேட்ட ஒரு சில பெயர்களை எனக்கு சொல்ல முடியுமா? இன்றைய முதலாவது வாசகத்திலே சத்தமாக சொல்லுங்க, எழுமின்னு சொல்லுங்க. பவுல், குட். வேற விளங்கல. பர்னபாஸ், ஓகே, நன்றி. வேற மற்றால் என்ன பேர்? சக்கரியா, சீலா, ஓகே. வேற முன்னுக்கு வாங்க. ஜூதாஸ், ஓகே, ஜூதாஸ். புரியல எனக்கு. என்ன பேர்? ஜூதா. ஜூதா, ஓகே, உட்காருங்க. வேற யாரா? சரி சொல்லுங்க. அந்திரேயா, ஓகே, குட். வேற யாரா? சரி கையை வைத்து சொல்லுங்க. மோசே. மோசே, ஓகே, ரைட். இன்றைய முதலாம் வாசகத்திலே பிரியமான பாடசாலை பிள்ளைகளே, மறை பாடசாலை பிள்ளைகளே, இறை மக்களே, நாங்கள் பல பெயர்களுடைய, பல நபர்களுடைய பெயர்களை வாசிக்க கேட்டோம். இரண்டாம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இந்த முதலாம் வாசகத்தினுடைய மைய பொருளை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஏனென்றால் இரண்டாம் வாசகம் வாசித்தது யார் இன்றைக்கு? அவருடைய மைய பொருள் என்ன சொல்லுங்க. வாசகத்தில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன விடயம்? இரண்டாம் வாசகத்தில் எருசலேம், தூயாவியானவர், புரியல. எருசலேம் கடவுளிடமிருந்து விடுதலை பெற்று வாரார்கள். ஓகே. இரண்டாம் வாசகத்தினுடைய நன்றி மைய பொருள் என்னவென்றால், ஆண்டவருடைய உயிர்ப்பின் பிற்பாடு சீடர்கள் திருச்சபையை ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பின் பிற்பாடு ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் புதுமைகள் செய்தார், அற்புதங்கள் செய்தார், பல பேரை குணமாக்கினார். கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்று வாழ்ந்து காட்டினார். அவருடைய மரணம் மீட்பிற்கு பிற்பாடு அவரோடு இருந்த சீடர்கள் அவர் விட்டு சென்ற அந்த வாழ்வை உலகம் முழுவதும் எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் எடுத்துரைப்பதற்கு அவர்களுக்கு அவர் எந்த யூனிவர்சிட்டியிலையும் படிக்கல. அவர்களுக்கு ஞானம் கிடைத்தது தூய ஆவியானவர். அவர்களுக்கு ஞானம் கிடைத்தது தூய ஆவியானவர்கள். இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு பிற்பாடு திருச்சபை, நாம் விசுவசிக்கின்ற நம்முடைய திருச்சபை உயிரோடு ஊட்டம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றது என்றால் அதற்கு அந்த சீடர்கள் விதைத்த வித்து. அந்த சீடர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்கள். இதை விசுவசிப்பவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவை விசுவசிக்கிறார்கள். ஏனென்றால் திருச்சபை இயங்குவது வெறுமனே சட்ட திட்டங்களுக்கு மட்டும் அல்ல. திருச்சபை, அன்னையாம் திருச்சபை, நமது கத்தோலிக்க திருச்சபை, நமக்கு சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படுவது, 10 கட்டளை கொடுக்கப்படுவது, 2 கட்டளை புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுவது நாம் சரியான வாழ்வை வாழ்வதற்கு. ஆனால் திருச்சபை அந்த சரியான வாழ்வோடு மட்டும் நின்று விடுவது கிடையாது. திருச்சபை இயங்குவதற்கு, திருச்சபை நகர்வதற்கு, திருச்சபை பயணிப்பதற்கு நானும் நீங்களும் அந்த வாழ்வை
ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். நாம் வாழ்வது மட்டுமன்று கிடையாது, நமது குடும்பங்களிலே, நமது பங்குகளிலே அந்த வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்ட திருச்சபை அல்ல. இது நான் மட்டும்தான் இந்த திருச்சபையினுடைய அங்கத்தவர் அல்ல. இது கூட்டு திருச்சபை. நம்முடைய புதிய பாப்பரசர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக ரோமிலே ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அவர் எதர்ச்சியாக அந்த சேரி புறங்களிலே இருக்கின்ற மக்களை அவருடைய பயணத்தின் பொழுது, உண்மையாக நடந்த சம்பவம், அவர் சந்திப்பதற்காக தனது வாகனத்தை செலுத்திய நபரிடம், அந்த ஏரிப்புறம் எனது வாகனத்தை விடுங்கள். அப்போ அந்த டிரைவர் அவர்கிட்ட சொல்கிறார், வளமையாக உங்களுக்கு என்று சொல்லி குறிக்கப்பட்ட ஒரு பயணம் இருக்கின்றது, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும், அதை மீறி உங்களை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்போ நம்முடைய புதிய பாப்பரசர் லியோ அவர்கள், இல்லை, நான் அந்த சேரிப்புறத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் அங்கு சென்று அங்குள்ள நபர்களோடு பேசி கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வயது போன, ஒரு முதிர்ந்த, மிகவும் பார்ப்பதற்கு ஃப்ளெக்சிபிள் இல்லாத ஒரு நபரை அவர் காண்கிறார். அவரோடு பேசுகிறார். அந்த கலந்துரையாடலின் போது நமது பாப்பரசர் லியோ அவர்கள் அறிந்து கொள்கிறார், இந்த நபர் என்னோடு யூனிவர்சிட்டியில், தான் பிறந்த நாட்டிலே என்னோடு கல்வி கற்ற ஒரு மாணவர். அவர் எப்படி ரோமிக்கு, அதுவும் பாப்பரசர் பயணிக்கின்ற அந்த இடத்திலே அங்கு வந்தார்? ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்ற ஒரு நபர் எப்படி இவ்வாறு ஏழ்மை, பணம் இல்லாமல் கஷ்டத்துக்குள்ளே இந்த நாட்டிற்கு வந்தார் என்பது அந்த வேளையிலே பாப்பரசருக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நபரை நமது பாப்பரசர் தனது இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவரோடு உணவருந்துகிறார். அவர் சொல்லுகிறார், இதுதான் நாங்கள் ஆயர்கள் கருதினார் வாழ்கின்ற இடம், நீரும் வாரும். அவரையும் கூட்டிக் கொண்டு அவருக்கு அருகிலே இருந்து உணவு பரிமாறுகிறார். அந்த வேளையிலே அந்த ஆர்டிக்கிளிலே அவர் அந்த ஆர்டிக்கிளை எழுதுகின்ற அந்த நபர் எடுத்து சொல்லுகின்றார், பாப்பரசர் இந்த நபரை ஏன் சந்தித்தார் என்று அவருக்கு தெரியாது, ஏன் சந்திக்க நேரிட்டது என்பது அவருக்கு தெரியாது. எங்கேயோ பிறந்து ஒரு துறவியாக வாழ்ந்து இன்று தாய் திருச்சபையை, அன்னையாம் திருச்சபையை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக, ஒரு பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட நமது 14வது லியோ அவர்கள் எப்படி இந்த சாதாரண ஏழ்மையான கஷ்டத்திலே வாழுகிற தனது நண்பரை இங்கு சந்திக்கிறார்? சந்தித்தது மட்டுமல்ல, அவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய ஸ்டேட்டஸ், பாப்பரசருக்கான ஸ்டேட்டஸ், சமுதாயம் கொடுக்கின்ற ஸ்டேட்டஸ், அது எல்லாவற்றையுமே உடைத்து ஒரு சாதாரண ஒரு ஏழையை தனது இல்லத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போய் உணவு பரிமாறுகின்றார். இது எப்படி நிகழும்? How it possible? அவர் சொல்கிறார், கடவுளால் மட்டும்தான் இது நிகழும். ஏனென்றால் கடவுள் பணக்காரர், ஏழை, சாதி, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அந்தஸ்தில் உள்ளவர், பதவியில் உள்ளவர், அதிகாரத்தில் உள்ளவர் பார்ப்பது கிடையாது. நாம் விசுவசிக்கின்ற நமது இறைவன் நமது ஸ்டேட்டஸ் பார்ப்பது கிடையாது, நாம் வைத்திருக்கின்ற செல்வங்களை பார்ப்பது கிடையாது. அவர் பார்ப்பது, எனக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கிறதா? நான் பெற்றுக்கொண்ட அன்பை, கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை எனது கணவரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? எனது மனைவியோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? எனது பங்கிலே உள்ள மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? அல்லாவிட்டால் நான் உறவை பிரிக்கின்ற ஒரு கிறிஸ்தவனாக, வெறுமனே சட்ட திட்டங்களுக்கு மாத்திரம் கிறிஸ்தவனாக நான் வாழ்கின்றேனா என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நமது பாப்பரசர் தெளிவாக எடுத்து காட்டினார், திருச்சபை என்பது பதவியோ சாதியோ அந்தஸ்தோ பார்ப்பது கிடையாது. திருச்சபை என்பது உடைந்து போனவர்களை குணப்படுத்துகின்ற ஒரு இறை இல்லம், உடைந்து போனவர்களை குணப்படுத்துகின்ற ஒரு இறை இல்லம்.
உடைந்து போனவர்களை குணப்படுத்துவதற்கு கடவுள் நமக்கு தருகின்ற ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அன்பு. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர் நமக்கு அமைதியை விட்டு செல்கின்றார். என் அமைதியையே நமக்கு அளிக்கின்றார். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நமது கிறிஸ்து நமக்கு தருகின்ற அந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. உண்மையான அமைதி, இன்டர்னல் ஹீலிங், உள்ளார்ந்த குணமாக்கல். அவருடைய அமைதியை, அவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பகிர்ந்து கொண்டு வாழ இந்த கல்வாரி திருப்பலியிலே இறைவரம் கேட்டு செபித்து மன்றாடுவோம். ஆமேன்.